நான் முதலாக திருக்கோயிலூர் வருகிறேன். திருக்கோயிலூர் என்றால் எனக்கு பொன்னியின் செல்வனிலே எப்படி ராஜராஜ சோழனுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிற்றரசர்கள் எல்லாம் உதவினார்கள், எப்படி இந்த பகுதியினுடைய இளவரசியாக இருந்த வானதி ராஜராஜன் அவர்களுக்கு மணமுடிக்கப்பட்டார் என்கின்ற நினைவுகள் எல்லாம் எனக்கு வருகிறது. இது ஏதோ இன்று புதிதாக உருவான இடமல்ல, நகரம் அல்ல, பகுதியும் அல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு புனித பாரம்பரியத்திற்கும் பெருமைக்கும் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் பெயர் போன இந்த மண்ணிற்கு இப்படி ஒரு கேவலமான சட்டமன்ற உறுப்பினர் இருக்க வேண்டுமா என்ற நினைப்பு இங்கு வருகின்ற பொழுது எனக்கு வருகிறது. நீங்கள் இந்த பகுதியில் எல்லாம் குடியிருந்து கொண்டிருக்கிறீர்கள். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது தமிழருடைய பழமொழி. ஆனால் நீங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பெருமிதத்தோடு இங்கு குடியிருக்கிறீர்கள்? 1300 வருடத்திற்கு முன்பாக எழுப்பப்பட்ட உலகளந்த பெருமாள் கோயிலை உங்களிடம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். மிகப்பெரிய சிவன் கோயில் இந்த ஊருக்கு உண்டு. அதனால் தான் இது சாதாரணமான கோயிலூர் அல்ல, அதை அழகாக தமிழுக்கே உரிய முறையில் திருக்கோவிலூர் என்று நம்முடைய முன்னோர்கள் பெயர் வைத்தார்கள். அந்த திருக்கோவிலூருக்கு சாபம் விட்டது போல ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் இன்று பேசி இருக்கிறார். நீங்கள் எல்லாம் மனசுல நினைச்சிருக்கலாம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கத்தில் ஒரு உயர்ந்த பொறுப்பில் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் நம்முடைய தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார், நமக்கு எம்எல்ஏவாக இருக்கிறார் என்று. இந்த திருக்கோயிலூரை சேர்ந்த மக்கள் வெளியிலே செல்கின்ற பொழுது யார் உங்க எம்எல்ஏன்னு கேட்டா அந்த வெட்க கேட்டை ஏங்க கேட்கறீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கெல்லாம் தலை குனிவை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் இந்த கேடு கெட்ட அமைச்சர். வழக்கமா எங்களுக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு வராது. ஏனென்றால் திராவிட பாரம்பரியத்திலே பெண்களை கொச்சையாக பேசுவதும், அங்கு பெண்கள் ஒரு கூட்டத்தில் இருந்தால் அவர்கள் காதுகள் கேட்க முடியாத வரை ஆபாசமாக பேசுவதுதான் அவர்களுடைய வரலாறு, பண்பாடு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படிப்பட்ட கட்சி அல்ல. இங்கு பெண்களுக்கென்று ஒரு உயர்ந்த மரியாதையோடு நடத்தப்படுகின்ற ஒரு கட்சியிலே ஒரு கேவலமான அமைச்சரின் கேவலமான வார்த்தையை அதை கண்டிப்பதற்காக ஒரு கூட்டத்திற்கு முதலில் இந்த பெருமை மிக்க ஊருக்கு வந்திருக்கிறேனே என்று நான் அவமானத்தால் நிற்கிறேன். என்னுடைய சகோதரிகள் கேட்கிறார்கள், டெல்லியிலே உங்கள் ஊரில் ஒரு அமைச்சர் பேசி இருக்கிறாராமே, சிவநாமத்தை பற்றி, வைணவ நாமத்தை பற்றி, பெண்களை பற்றி கொச்சையாக பேசி இருக்கிறார் என்று ஊடகத்தில் எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அக்கா, அவர் என்ன பேசினார் என்று என்னை கேட்டால் அந்த கேவலத்தை நான் எப்படி வெளியே சொல்வது என்று, அவர் மோசமாக பேசுகிறார் என்று சொல்ல முடிகிறதே தவிர அவர் பேசியதை கூட வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழல். அந்த சகோதரிகளே, தாய்மார்களே, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அவர்களை கேட்டால் சொல்லுவார்கள் திராவிட மாடல், சமூக நீதி, பெண்ணுரிமை என்று. ஆனால் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசியதை பார்த்து அந்த கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கட்சி பொறுப்பில் இருந்து நீக்குகிறார். ஒருத்தர் பேசுறது தப்புன்னு தெரியுது, கட்சி பொறுப்பில் இருந்து நீக்க தெரியுது, அப்ப அமைச்சர் பொறுப்புல வச்சுக்கலாமா? அமைச்சர் பொறுப்புல வச்சுக்கலாமா? சொல்லுங்க, அமைச்சர் பொறுப்புல அவர் நீடிக்கணுமா? அன்பு சகோதரிகளே, நீங்க சொல்லுங்க, இப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டுக்கு அமைச்சரா இருக்கணுமா? இருக்க கூடாது. அதனால் தான் பாரதிய ஜனதா கட்சி அன்பு சகோதரர் வினோஜ் அவர்கள் கேட்டார், அக்கா நீங்கள் எங்கேயோ ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு செல்ல வேண்டாம், அவர் எந்த ஊரிலே எம்எல்ஏவாக இருக்கிறாரோ அந்த ஊரிலே பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தும், நீங்கள் வாருங்கள் என்றார். ஏனென்றால் திருக்கோயிலூர் அழகான பேரை வச்சு பெருமாளையும் சிவனையும் கும்பிடுற நம்ம மக்கள் கிட்ட நமக்கு வாய்த்த எம்எல்ஏ எவ்வளவு ஆபாசமானவர், எவ்வளவு அசிங்கம் பிடித்தவர், அவருடைய மனதிலே எவ்வளவு வக்ரம் இருக்கிறது, வன்மம் இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் சொல்வதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது. அன்பு
சகோதர சகோதரிகளே, அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேச்சு நம்முடைய நாட்டினுடைய சட்ட பிரிவுகளுக்கு எதிரான பேச்சு. அவர் மீது புகார் அளிக்கப்படுகிறது. பொன்முடி அவர்களுக்கு பாரம்பரியம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பாரம்பரியம் மாதிரி திரு பொன்முடி அவர்களோட மிகச்சிறந்த பாரம்பரியத்தை நம்ம அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் எடுத்து கூறினார். ஒருத்தர் பத்தி பெருமையா பேசுறதுக்கு என்னென்னவெல்லாம் விஷயம் இருக்குது பாருங்க. அவர் எப்படி விழுப்புரத்துல பேசினாரு, எப்படி இஸ்லாமிய பெண்களை பத்தி பேசினாரு, அரசாங்கத்தினுடைய திட்டத்தின் பயனாளிகள் ஏழை பெண்மணிகள் அவர்களை பார்த்து எப்படி கேவலப்படுத்தினாரு. இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து அத்தனை பெண்கள் நிரம்பி இருக்கக்கூடிய சபையில கொஞ்சம் கூட சிறிதும் வெட்கப்படாமல் எந்தவித நாகரிக வரம்புகளுக்கு உட்படாமல் ஒரு மனிதன் நாக்க போட்டு இவ்வளவு கேவலமா பேச முடியும் சொன்னா திமுக காரங்க கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அன்பு சகோதரிகளே, இந்த நாட்டில் பல்வேறு சட்டங்கள் எல்லாம் இருக்கு. ஒரு பேச்சிலே ஏதாவது ஒரு சமயத்தை புண்படுத்தினார் என்றால், இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே பிரிவினையை வேற்றுமையை உண்டாக்குவது போல பேசினார், பெண்களுடைய அந்த தன்மையை பெண்ணியத்தை பற்றி மோசமாக பேசினார், அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் பிரிவுகளுக்கு கீழாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டினுடைய சட்டம். சாதாரணமா இருக்கக்கூடிய யாராவது நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களோட சண்டை போட்டுட்டு அந்த வீட்டு பெண்மணியை பார்த்து பேசினாருன்னு சொன்னா போலீஸ் ஸ்டேஷன் போனா உடனடியா எஃப்ஐஆர் போடணும், காவல்துறை போடுவாங்க, போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஏன் பொன்முடி அவர்கள் மீது இதுவரை வழக்கு பதியவில்லை என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேள்வி. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் சாதாரண குடிமகன் தப்பு செய்தால் அவருக்கு எஃப்ஐஆர், ஒரு அமைச்சர் தப்பு செய்தால் அவரை நீங்கள் பாதுகாப்பீர்களா? இன்று உயர்நீதிமன்றத்திலே நீதிபதி கேட்கிறார், பொன்முடி அவர்கள் பேச்சிலே ஆபாசம் இருக்கிறது, பொன்முடி அவர்கள் பேச்சிலே சிவனை கும்பிடுகிறவர்கள் மத்தியில வைணவத்தை சமய சின்னமாக அணிபவர்களை அவர் காயப்படுத்தி இருக்கிறார், சமூகத்திற்கிடையே வெறுப்பை உண்டாக்குகின்ற ஹேட் ஸ்பீச், வெறுப்பை உண்டாக்குகின்ற விதத்திலே அவர் பேசியிருக்கிறார். 3 முக்கியமான சட்டப்பிரிவுகளை அவர் மீறி இருக்கிறார் என்பது கண்கூடாக தெரிகின்ற உண்மை. அவர் மீது புகார் கொடுக்கப்படுகிறது. மதுரை உயர்நீதிமன்றத்தில் அரசாங்க வக்கீல் அமைச்சருக்காக பேசுறாரு, பிரிமா ஃபேசி கேஸ் மேட் அவுட் ஆகல. அப்படின்னா என்ன? அடிப்படை முகாந்திரம் வழக்கு பதிவு செய்வதற்கு இங்கு பதிவாகவில்லை என்கின்ற பச்சை பொய்யை நீதிமன்றத்தில் இந்த அரசாங்கம் சொல்கிறது. இது திராவிட மாடல் அரசா? நீங்க உண்மையை பேசுகின்ற அரசா? திரு ஸ்டாலின் அவர்களே, எப்படி உங்கள் வழக்கறிஞர் இந்த வழக்கிலே எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லை என்று சொல்லலாம்? சாதாரணமா இருக்கிற பச்சை குழந்தைகளுக்கும் படிப்பே இல்லாத பெண்களுக்கும் கூட தெரிகிறது இது எவ்வளவு கேவலமான அருவருக்கத்தக்க பேச்சு என்று. ஆனால் உங்கள் வழக்கறிஞர் சொல்கிறார் அடிப்படை முகாந்திரம் இல்லை என்று. ஆனால் நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இன்று கேட்டிருக்கிறார், அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய பேச்சு ஆபாசமான பேச்சு, பெண்களை இழிவுபடுத்துகின்ற பேச்சு. இந்த நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் எழுந்திருந்து நமச்சிவாய என்று அடிக்கிறார்களே, அந்த சைவ சமயத்தினுடைய திருநீரையும் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லி அந்த இறைவனை நினைந்து வைணவர்கள் அடிகின்றார்களே, அந்த திருமண்ணையும் மிக கேவலமாக, மிக மிக கேவலமாக, அதுவும் பெண்களோடு பெண்களை ஒப்புமைப்படுத்தி இப்படி ஒருவர் பேசியிருக்கிறார் என்றால் நீதிமன்றம் இன்று சொல்லி இருக்கிறது, நாங்கள் தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்துக் கொள்கிறோம் என்று. இன்று நீதிமன்றம் இப்படி ஒரு உயர் நீதிமன்றமே தானாக முன்வந்து நாங்களே இந்த வழக்கை எடுத்துக் கொள்கிறோம், அமைச்சருடைய பேச்சு சட்டப்பிரிவுக்கு எதிரானது என்று சொல்கிறது என்றால், மரியாதைக்குரிய முதலமைச்சர், உங்கள் கீழாக இருக்கக்கூடிய காவல்துறை எப்படி இந்த தமிழகத்து மக்களை பாதுகாக்கும்? தமிழகத்தினுடைய பெண்களுடைய மானம், மரியாதை, நாகரிகம்
மாடல் அரசு? அப்படி என்ன உங்களுக்கு கட்டாயம் வந்தது? தவறு செய்த அமைச்சரை காப்பாற்ற வேண்டும் என்று. இது திராவிட மாடல் அரசு அல்ல. தவறு செய்கின்ற அமைச்சர்களை எல்லாம் கட்டி காத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு புதிய மாடலை அவர்கள் இங்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மதுவிலக்குத்துறை அமைச்சர் ஜெயில பெயில் கிடைச்சோன்னா 24 மணி நேரத்தில் அமைச்சராக்கி அழகு பார்க்கிறார் மாநிலத்தோட முதலமைச்சர். டாஸ்மாக் நிறுவனங்கள் மீது நடத்தப்பட்ட அமலாக்கத்துறை ரெய்டு என்பது சட்டவிரோதம் அல்ல, அது சட்டத்திற்கு உட்பட்டது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசுக்கு இன்று மீண்டும் முகத்தில் அடித்தது போல நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. டாஸ்மாக் போறவங்களுக்கு எல்லாம் தெரியும், அங்க பாட்டிலுக்கு மேல 10 ரூபா வாங்குறாங்களா 5 ரூபா வாங்குறாங்களா, அந்த பணம் யாருக்கு போகுது? டாஸ்மாக்ல பார் நடத்துறது யாரு? பாருக்கு கொடுக்கிற பணம் எந்த அமைச்சர் கிட்ட போகுது? அந்த அமைச்சர் எங்க கொண்டு போய் கொடுக்கிறாரு? இதெல்லாம் நாங்க சொல்லலைங்க. திராவிட மாடல் அரசில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் போன்ல பேசுறாரு. 30,000 கோடி அடிச்சாங்களா? 30,000 கோடி அடிச்சிருக்க கூடிய அந்த நபர்கள் யார் என்பதை வெளியே தெரிய விடாமல் இருப்பதற்காக அந்த அமைச்சரை இன்னொரு துறைக்கு மாற்றி அந்த துறையில பணமே கொடுக்காமல் பார்த்து கொண்டிருப்பது திராவிட மாடல் அரசு. அந்த அமைச்சரே சொல்லிட்டாரு, எனக்கு அமைச்சர்னு பேருக்கு கொடுத்திருக்காங்க, ஆனா பணமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, என்கிட்ட அதிகாரம் இல்லைங்க. அவர் செஞ்ச தப்பு என்னங்க? அவர் செஞ்ச தப்பு ஒண்ணுதான், 30,000 கோடிய அவங்க 2 வருஷத்துல சம்பாதிச்சாங்கன்னு யாருகிட்டவோ சொல்றாரு. அதுதான் அவர் பண்ண தப்பு. இப்படிப்பட்ட அரசுதான் தமிழகத்தை இன்று ஆண்டு கொண்டிருக்கிறது.